என்னடா கந்தரகோலம் ராஜா ராணி டாஸ்க் வந்துட்டு இவ்வளவு ஒரு மொக்கையா போகுங்கிறது நான் எதிர்பார்க்கல. இந்த டாஸ்க் வந்துட்டு வைக்கிறதுக்கு வைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோன்னு தோணுச்சு. என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இதுதான். ராஜா ராணி டாஸ்க்ல எவ்வளவு வேணா கிரியேட்டிவா கொண்டு போலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ராணிக்கு ஒரு பேர் வச்சு, ராஜாக்கு ஒரு பேர் வச்சு, அதுல உள்ள மந்திரிங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்துறாங்க, ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துறாங்க. அரியணையில வந்து இதுல யார் ஏற போறாங்க, அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 படி 7 படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 7 படியில வந்துட்டு ஒவ்வொரு படியா கைப்பற்றணும். ஓகேங்களா, ஒவ்வொரு படியா வந்துட்டு கைப்பற்றினாதான் அந்த அரியணையில வந்து ஏற முடியும். இதுல வந்து சாச்சனா ஏறாங்களா, ராணுவ வந்துட்டு ஏறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல வந்து காமெடியா வந்துட்டு 2 பேர் வச்சிருக்காங்க. எதுக்கு தான் இந்த ராஜா ராணி வந்துட்டு இவ்வளவு காமெடியா வந்து பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. பாவம் அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் போல இருக்கு, ரொம்ப ட்ரிகர் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பெரிய அரியாசனையில இருக்கோம், நம்மளுக்கு பாரு அப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கில்ட் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தர்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேரை சூட்டுறாங்க. டோட்டலா பிக் பாஸ் தர்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூட்டுறாங்க. இதுல வந்துட்டு சாச்சனா தேவி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேர் வந்துட்டு சாச்சனா கொடுக்குறாங்க. சாச்சனா தேவி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிட்ட வந்து ராணுவ பத்திரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க ஒரு பேர் கொடுத்து காமெடி பண்ணி விடுவாங்க 2 பேத்துக்கும். எவ்வளவு வந்துட்டு இவங்க ராஜா ராணியா இருந்தாலும் எவ்வளவு நாங்க மொக்க வாங்கிடுவோம், அவ்வளவு நாங்க மொக்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சொல்லியிருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரியாசனத்துல வந்து ஏறணும்னா ஒவ்வொரு படியா கைப்பற்றணும். ஓகேங்களா, இந்த இது கைப்பற்றதுதான் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது சின்ன சின்ன கிளிப் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல வந்து நிறைய இது வந்துட்டு இங்கிட்டு அப்படியே உள்ள இருந்து வெளில அப்படியே பெட்ரூம்ல இருந்து வரும்போது சாச்சமாதேவி வருக, சாச்சமாதேவி வருக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோல வந்து அங்கிட்டு ஓடுறாங்க, அங்கிட்டு திரியிறாங்க, களிமண்ல ஏதோ பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திருடனுங்களை பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வால் எடுத்து ஏதோ பண்றானுங்க. ஆனா என்னதான் பண்றானுங்கிறது தெரியல. ஏன்னா லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம ப்ரோமோ பார்த்து எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ப்ரோமோவா அது வந்துட்டு இப்ப கொடுக்குற ப்ரோமோலாம் அது ப்ரோமோ மாதிரியே தெரியல. இவங்க வந்துட்டு ட்விஸ்டா கொடுக்குறானுங்களா இல்ல சும்மா கொடுக்கணுங்கிறக்காண்டி டெய்லி ஒரு 4 ப்ரோமோ இல்லைன்னா 3 ப்ரோமோ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தா வந்துட்டு ப்ரோமோலாம் அப்படியே பக்காவா இருக்கலாம். ஆனா இவங்க வந்துட்டு ப்ரோமோவா, ஐயோ டென்ஷன் ஆகுது ப்ரோமோ பார்க்கும்போதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது ப்ரோமோ பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அரியாசனத்துல வந்து 2 படி வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பார்க்கப்பட்டுச்சு. அந்த 2வது படியும் வந்துட்டு நீங்க கைப்பற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அது எதை வச்சு பேஸ் பண்ணி வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்துட்டு எப்படிதான் இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு அனௌன்ஸ் அந்த ஒரு அரியாசனத்தை எடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இவங்க வந்துட்டு இதையும் வந்துட்டு சூப்பரா பண்ணுவாங்களா, இல்ல வன்மத்தை கொட்டுவாங்களா, இல்ல போன தாட்டி மாதிரி வன்மத்தை கொட்டி அவங்க வந்து அந்த ஒரு லெவலுக்கே கொண்டு போவாங்களா. எனக்கு தெரிஞ்சு இதுல பயங்கரமான ஒரு வன்மம் இருக்கும். இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமான ஃபைட் வரும். அண்ட் அவங்கவுங்க டீமுக்குள்ளே பயங்கரமான ஃபைட் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இதை ஒண்ணு செய்ய சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் செய்யாதனால இவன் சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அங்கிட்டு இருக்கவங்க நான் சொல்லி இவன் செய்யல அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க. 2 பேரும் மாத்துக்கிட்ட பயங்கரமா போட்டி போட்டுவாங்க தான் நல்லா தெரியுது. அண்ட் இவங்க வந்துட்டு எப்பதான் வந்துட்டு இந்த வன்மத்தை முடிச்சு விட்டு ஒரு நல்ல ஒரு கேம் விளையாடலாம், நல்ல ஒரு பாசிட்டிவா மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எப்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இவங்க முழுக்க வன்மத்தை கட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த ராஜா ராணி டாஸ்க்ல இப்பதான் தொடங்கி இருக்கு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.